अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। नमस्तुभ्यं भगवते पुरुषाय महात्मने भूतावासाय भूताय पराय परमात्मने ज्ञानविज्ञाननिधये ब्रह्मणे अनन्तशक्तये अगुणाय विकाराय नमस्ते प्राकृताय च कालाय कालनाभाय कालावयवसाक्षिणे विश्वाय तदुपद्रष्ट्रे तत्कर्त्रे विश्वहेतवे भूतमात्रेन्द्रियप्राणमनो बुद्ध्याशयात्मने त्रिगुणेनाभिमानेन गूढस्वात्मानुभूतये नमोऽनन्ताय सूक्ष्माय कूढस्थाय विपश्चिते नानावादानुरोधाय वाच्यवाचकशक्तये नमः प्रमाणमूलाय कवये शास्त्रयोनये प्रवृत्ताय निवृत्ताय निगमाय नमो नमः। नमः कृष्णाय रामाय वसुदेवसुताय च प्रद्युम्नाय अनिरुद्धाय सात्वतां पतये नमः। नमो गुणप्रदीपाय गुणात्मच्छादनाय च गुणवृत्त्युपलक्ष्याय गुणद्रष्ट्रे स्वसंविदे अव्याकृतविहाराय सर्वव्याकृतसिद्धये ऋषिकेश नमस्तेस्तु मुनये मौनशीलिने परावरगदिज्ञाय सर्वाध्यक्षाय ते नमः। अविश्वाय च विश्वाय तद्द्रष्ट्रेस्ये च हेतवे अपराधसकृद्भर्त्रा सोढव्यस्वप्रजाकृतः क्षन्तुमर्हसि शान्तात्मन् मूढस्य त्वामजानतः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। ಬೇಗ ಬಾರೋ ನೀಲಮೇಘವನ್ನ ಬೇಗ ಬಾರೋ ವೇಲಾಪುರದ ಜನ್ಮ ಬೇಗ ಬಾರೋ ನೀಲಮೇಘವನ್ನ ಬೇಗ ಬಾರೋ ವೇಲಾಪುರದ ಜನ್ಮ ಇಂದಿರಾ ರಮಣ ಗೋವಿಂದ ಬೇಗ ಬಾರೋ ನಂದನ ಕಂದ ಮುಗುಂದ ಬೇಗ ಬಾರೋ ನೀಲಮೇಘವನ್ನ ಬೇಗ ಬಾರೋ ವೇಲಾಪುರದ ಜನ್ಮ ಹರಿಯ ವಿಜಯ ಸಹಾಯ ಬೇಗ ಬಾರೋ ಉರಗಾದ್ರಿವಾಸ ಹಯವದನ ಬೇಗ ಬಾರೋ ನೀಲಮೇಘವನ್ನ ಬೇಗ ಬಾರೋ ವೇಲಾಪುರದ ಜನ್ಮ गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। பகவானுடைய அவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தினுடைய காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். பூமாதேவி போய் சுவாமிகிட்ட சரணம் பவா அப்படின்னு கருணாமயி என் மேலே கிருபையை காட்டு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்க அத்தனை தேவர்களும் ஒன்று கூடி பகவானை தியானம் பண்ணுறத நிச்சயமாக நான் வசுதேவ கிரகத்தில் நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு பகவான் அருள் பண்ணுறார். அதுக்கு ஏத்தாபடி அனந்தன் பலராமராக 7வது குழந்தையாக தேவகி அம்மாவுடைய வயத்தில் பிரவேசம் பண்ணுறார். அதுக்கப்புறம் மாயாதேவியை கூப்பிட்டு வச்சு கச்ச தேவி விரஜம் பத்ரே அம்மா யோகமாயாட்ட கிருஷ்ணர் சொல்கிறார், நீ கோகுலத்துக்கு போ, அங்கே 7வது அந்த குழந்தைய எடுத்து ரோஹிணியோடைய வயிற்றில் சேர்த்துடு. அதுக்கப்புறம் நீ யசோதம்மாவோட வயிற்றில் போ கர்ப்பத்தில், நான்
தேவகி அம்மாவுடைய கர்ப்பத்துல ஆவேசம் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே ஆகட்டும்னு ஓம் தத்சத்து அப்படிங்கிற மாதிரி தாயார் மகா மாயையும் அப்படியே பண்றாளாம். கர்ப்பே பிரணீதே தேவக்யா ரோஹிணீம் யோக நித்ரயா அஹோ விஸ்ரம்சிதோ கர்ப்ப இதி பௌரா விசக்ருஷு. யோகமாயா தேவி அந்த தேவகியுடைய கர்ப்பத்துல 7வது குழந்தை இருந்ததே, அந்த குழந்தையை அப்படியே எடுத்துட்டு ஆகர்ஷணம் பண்ணப்பட்டு நேரா அந்த ரோஹிணி தாயாருடைய வயத்துல போட்டாலாம். அப்போ 7வது குழந்தை கர்ப்பமா இருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுத்து தேவகி அம்மா கர்ப்பமா இருக்கா. ஆனா காண்றதுக்கு இல்லை, விஸ்ரம்சிதா அலசி விடுத்தே அந்த குழந்தை அப்படின்னதும் இந்த விஷயம் யாரும் சொல்லலையே. கம்சன் 8வது குழந்தை தான் சொன்னா, இப்படி 7வது குழந்தை இப்படியே காணாமலே போயிடுமா, இது என்ன அதிசயமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிற சமயத்துல பகவான் அபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கரஹ ஆவிவேஷாம்ஷ பாகேன மன ஆனகந்துவேஹ. ஸ்ரீ பகவான் லோகம் பூரா நிறைஞ்சிருக்கக்கூடிய விஸ்வாத்மா, விஸ்வத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவான், பக்தானாம் அபயங்கரஹ பக்தர்களுக்கு காப்பாத்துறதுக்கே அபயம் கொடுக்கக்கூடிய பகவான், எல்லா அம்சங்களுடைய விபாகத்தோட ஆனக துந்துபேஹே மனஹா வசுதேவருடைய மனசுல பிரவேசம் பண்ணினா. முதல்ல பகவான் வசுதேவருடைய மனசுல தான் பிரவேசம் போகுது. எல்லா குழந்தையுமே அப்பாவுடைய உடல்ல 2 மாசம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அம்மா தாயாருடைய வயத்துல 10 மாசம், டோட்டலா 12 மாசம் அப்படின்பா கர்ப்பஸ்த காலம். அதே மாதிரி முதல்ல இங்க வசுதேவருடைய மனசுல தான் பகவான் ஆவேசம் பண்ணினார். ச பிபத் பிப்ரத் பௌருஷம் தாம பிராஜமானோ யதா ரவிஹி. பகவான் மனசுல பூந்துட்டாரே இல்லையோ, வைஷ்ணவ தேஜஸ் எடுத்துட்டு இருக்காரே வசுதேவர், அவர் எப்படி ஜுவலித்தாராம், ரவிஹி யதா சூரியனாட்டமா ஜுவலிக்கிறார். யாராலையும் தொடக்கூட நெருங்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு பிரகாசம் ஏற்படுறதாம். அதி துர்தர்ஷா, யாரும் வசுதேவரை போட்டு அடிக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. அப்பேற்பட்ட, ஏன்னா உள்ள பகவான் வச்சுட்டு இருக்காரு, அதனால அவ்வளோ தேஜஸ் இருந்துதான். அப்படி அந்த உள்ள இருக்கக்கூடிய மனசுல அந்த பகவானை நன்னா சந்தோஷமா வாங்கிண்டார் வசுதேவர். அப்படியே அந்த தேவகி அம்மாவட்டையும் மனசால அந்த குழந்தையை தேவகிக்கு கொடுத்தா அப்படின்னு வருது. அது கிடைச்சதும் ஆனந்தகரம் யதா மனஸ்தஹா ததார, ஆனந்தம் ஏற்படுறது தேவகி அம்மாவுக்கு அவ்வளோ நாள். ஏன்னா 6 குழந்தை கல்லிடை மோதி கண் முன்னாடி வதம் பண்ணப்பட்டதே, 7வது குழந்தை காணாம எடுத்து அலசி போயிடுத்தோ, இப்போ 8வது குழந்தை வசுதேவருடைய அந்த பாக்கியத்தினால வந்திருக்கு. அந்த குழந்தையோ பகவான் சகலேஸ்வரன் வந்ததும் ஒரு ஆனந்தம் ஏற்படுறதாம் தேவகி அம்மாவுக்கு. இவ்வளோ நாளா கஷ்டங்கள் மட்டும்தான் இருந்தது, அந்த கஷ்டத்துல ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அந்த தேஜஸ கர்ப்பத்துல தாங்கின்னு இருக்காள், என்ன பாக்கியம் பாருங்க. தேவகி அம்மா அந்த வயிற்றுல தாங்கின்னு இருக்கா அப்படின்னதும் ரொம்ப சந்தோஷம் ஏற்படுறது. அங்க அந்த காராகிரகத்துல தானே இருக்கா, இருட்டுல தானே இருப்பாவா 2 பேரும், கையில விலங்கு வர மாட்டின்னு இருக்கா, எதுவும் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு கம்சன் பார்க்கறாராம். பார்த்தா தாம் வீக்ஷ்ய கம்ச பிரபயா சிதாந்தராம் விரோச்சயந்தீம் பவனம் சுசிஸ்மிதாம் ஆஹைஷமே பிராணஹரோ ஹரிர்குஹாம் துருவம் ஷிதோ என்ன புரேயமீதிருஷி. கம்சன் பார்க்கறத, என்னடா இப்படி ஒரு பிரகாசமா இருக்காளே, முன்னாடி இப்படி தேவகி இப்படி இருந்தது இல்லையே, இன்னொரு தேஜஸ் அவளுடைய முகத்துல அந்த எப்படி தோணுறதாம். அஜியா அஜிதாந்தராம், விஷ்ணுவையே கர்ப்பத்துல வாங்கின்னு இருக்கக்கூடியவளும், சுச்சிஸ்மிதா அழகான மந்தஹாசத்தோடு இருப்பவளும் இருக்கக்கூடிய தேவகியை பார்த்து மனசுல நினைச்சுட்டார், ஏஷஹா மே பிராணஹரஹா ஹரிஹி. அதாவது என்னுடைய ஜீவனை எடுக்க வந்த சிங்கம் தான் இந்த வயத்துல இருக்கு அப்படின்னு கம்சனுக்கு புரியறது. அந்த சிங்கம் அப்படிங்கிறதுக்கு ஹரிஹினா விஷ்ணுவும் அர்த்தம் ஆவறது.
தான் அறியாமலே கம்சன் தெரியறது விஷ்ணுதான் இங்க வந்து பிறக்க போறார் அப்படின்னு. தேவகியோட கர்ப்பத்துல வந்துடுத்து என்ன வதம் பண்ணக்கூடிய குழந்தை. ஏன்னா எம்புரா ஈதிருஷி நத்ருவம், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விதமான விஷயமெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, அது நிச்சயம். அப்போ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார் கம்சன். இது என்னுடைய ஹந்தாதான்னு புரிஞ்சுடுத்தோ அந்த தேவகியோடைய முகத்தை பார்த்ததேமே. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத இந்த கர்ப்பத்தையே இல்லாம பண்ணிடலாமா? விக்ரமம் ந விஹந்தி, அப்படி பண்றது சரியா அப்படின்னு யோசிக்கிறார். தப்பு. ஏன்னா ஒரு ஸ்திரீயையும், அதுவும் ஸ்வசுகு, என்னுடைய தங்கை வேற, அப்படி இருக்கிறவள் கர்ப்பிணி வேற, இந்த விதத்துல பண்றது அது கீர்த்தியை தராது. ஐஸ்வர்யத்தையும் ஆயுசையும் கீர்த்தியும் எல்லாத்தையும் அடியோட அழிச்சுடும். ஒரு கர்ப்பஸ்திரியை வதம் பண்ணா சரியா வராது அப்படின்னு தெரியறது. ஏன்னா கம்சனே யோசிக்கிறார், யஹா அத்யந்த நிருஷம்சிதேன வர்த்தேத ச ஏஷா, எந்த ஒருத்தன் பெரிய குரூர சுபாவத்தோட இருக்கானோ அவன் வாழ்ந்துன்னு இருக்கிறதையும் சம்பரேதா, இறந்தவனுக்கு சமம். ஏன்னா தேகத்தை ஆத்மாவென்று தெரிஞ்சுக்காமலே தேகத்திலேயே சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானே, அப்படி இருக்கிறத தேகம் அழியற வரைக்கும் ஜனங்கள் அவனை பழி சொல்லிண்டே இருப்பான். மனுஜாகா தம் ஷபந்தி, ஷபித்துண்டே இருப்பானாம். இப்படி குரூரதை பண்றத, வாழறத ஒழுங்கா வாழணும்னு கம்சனுக்கு புரியறது. அதனால இது வந்து துக்கத்துல வரும். அதுவும் மரணம் அடைஞ்ச வாழறதையும் கஷ்டம், மரணம் அடைஞ்சாலும் அந்தம் தமஹா, நரகத்திலே போய் அழிவான். இப்போ இது கோரதமாபாவாத், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறார் கம்சன். அப்போ இதெல்லாம் பண்றது தப்பு, தவறு, விட்டு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி, பிறக்கட்டும் குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ரீஹரியோடைய ஹரேஹே வைரானுபந்த கிருத்து, அந்த ஹரிட்ட விரோதத்தை மனசுல வச்சுண்டு அவர் வருவார். தத் ஜென்ம, பகவானுடைய ஜென்மத்துக்கு வேண்டி ரொம்ப காத்துட்டு இருந்தா. சரியா சொன்னா இங்க தேவகி அம்மாவும் வசுதேவரும் காத்துட்டு இருந்தாரோ இல்லையோ தெரியாது. ஆனா கம்சன் தான், மாமா தான் குழந்தைய வரத்துக்கு வேண்டி ஒவ்வொரு நொடியும் காத்துட்டு இருந்தாலாம். ஏன் அப்படின்னா ஆசீனஹா சம்பிஷன் திஷ்டன் புஞ்சானஹா மஹீம் பரியடன் ஹிருஷிகேஷம் சிந்தையானஹா, உட்காடுறதையும் படுக்கிறதையும் நிக்கிறதையும் சாப்பிட்றதையும் பூமியில அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறதையும் எப்பவுமே ஹிருஷிகேஷன் தான். மகாவிஷ்ணுவே சிந்தையானஹா நினைச்சுட்டே இருந்தாராம். ஜெகது தன்மயம் அபஷ்யத், அதனால என்ன ஆயிடுத்து, லோகமே விஷ்ணுமயமாக பார்த்துட்டார். எப்பேற்பட்ட சித்தி இது, யோசிச்சு பாருங்க. அந்த கம்சனுக்கு மாமாவுக்கு கிடைக்கிறது எப்பவும் விஷ்ணு வருவாரா, பிறந்தாச்சா வருவாரா, விஷ்ணு வருவாரா, விஷ்ணுமயமாவே எல்லாம் எதை பார்த்தாலும் இது அந்த விஷ்ணு தானோ, இது என்ன வதம் பண்ண வரக்கூடிய விஷ்ணு தானோ அப்படின்னு சர்வம் விஷ்ணுமயமா தெரிஞ்சுதான் அவருக்கு. பிரம்மா பவச்ச தத்ரத்யை முனிபிர்நாரதாதிபிஹி தேவை சானுச்சரை சாகம் கீர்பிர் விருஷணமைடயன். அப்போ அத்தனை தேவர்களும் வந்துட்டா. பிரம்மா, சிவன், நாரதாதிகள், மகர்ஷிகள் பரிவாரத்தோட தேவர்கள் அத்தனையும் எல்லாருமா அங்க காராகிரகத்துல வந்துட்டா. அந்த பகவான் கர்ப்பஸ்தனா இருக்காரே, கர்ப்பத்துக்காக அந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த பகவானை, கர்ப்பவாசியான விஷ்ணுவை ஸ்துதி பண்றா. அத்யத்புதமான ஸ்துதி. சத்யவ்ரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நீதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. சத்யவ்ரதம், அந்த சத்தியத்திலே விரதமா மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கக்கூடியவர். சத்யபரம், உத்கிருஷ்டமான அந்த சத்தியத்தை அடைஞ்சவர். திரிசத்தியம், 3 காலங்கள்லையும், அதாவது சிருஷ்டி பிரளயம் காப்பாத்துறது ஸ்திதி, இந்த 3 இடத்துலையும் சத்தியத்தோட இருப்பவர். சத்தியஸ்ய யோனிம், பிருத்திவியாதி பூத பஞ்சகத்துக்கு மூல காரணமா இருப்பவன். சத்தியே நிகிதம், இந்த பூத பஞ்சகத்துல அந்தர்யாமியாக இருப்பவர். சத்தியஸ்ய சத்தியம், அதே பூத பஞ்சகத்தினுடைய பரமார்த்தத்தை தெரிஞ்சவர், அந்த தத்துவத்துல இருப்பவர். ரித சத்திய நேத்திரம், ரிதத்தையும் பிரியவும் சத்தியவுமான வார்த்தைன்னு அர்த்தம். அந்த சத்தியத்தையும் சமமா பார்க்கிறவர். ரித சத்திய நேத்திரம், கண்களா வச்சுருக்கிறவர். சத்தியாத்மகம்
சத்வாம் சரணம் பிரபன்னாக, சர்வதா சத்தியஸ்வரூபனான உங்களை சரணமடைகிறோம். எதுக்கு இவ்வளோ சத்தியம் அப்படின்னா அந்த சத்தியத்துக்காக மட்டும்தான் இந்த அவதாரமே. சத்தியம் பரம் தீமகி, அந்த சத்தியத்துக்கு வேண்டி மட்டிலும் இந்த அவதாரம். பகவான் எதில் நிற்கிறார்னா சத்தியத்துக்கு மட்டும்தான் நிற்கிறார். அதனால அத்தனையும் உடலே சத்தியமாக இருப்பவர் அப்பேற்பட்ட பகவானை நான் சரணமடைகிறேன் அப்படின்னு. ஏகோயனோசௌ திபதஸ்திரிமூலः சதுரசः பஞ்சவிதः ஷடாத்மா சப்தத்வகஷ்டவிடபோ நவாக்ஷோ தசச்சதி த்விககோஹ்யாதி விருக்ஷः. இந்த ஆதி விருட்சம், இந்த பிரபஞ்சம் ஆகக்கூடிய ஆதி விருட்சத்துல ஒரே ஒரு ஆதாரம் நீதான்ப்பா. பிராணன், அபானன், சமானன், வியானன், உதானன், நாகன், கிருமன், கிருகாலன், வேததத்தன், தேவதத்தன், தனஞ்சயன், இந்த மாதிரி 10 வாயு இருக்கு. அதுவும் நவாக்ஷா அப்படின்னா 2 செவி, 2 கண்ணு, 2 நாசாத்வாரம், வாய், மூத்திரத்வாரம், மலத்வாரம் போன்ற 9 துவாரங்கள் உண்டு மனுஷனுக்கு. மேலும் அஷ்டவிடபா, பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாயம், மனசு, புத்தி, அகங்காரம் இப்படின்னு 8 பிரகிருதி. அதுதான் பிரான்ச்சஸா அந்த மரத்திற்கு. த்விபலஹா, அழகா 2 2 2 3 4 5ன்னு அந்த கவுண்டிங்லே சொல்லிட்டு வர. முதல்ல ஏகாயனஹா, பிரகிருதியாக ஒரே ஒரு ஆதாரம். த்விபலஹா, சுகம் துக்கம் அப்படிங்கிற 2 ஃப்ரூட்ஸாம். த்ரிமூலஹா, சத்வம் ரஜசு தமசு அப்படிங்கிற 3 வேறு. சதுரசஹா, தர்மம் அர்த்தம் மோக்ஷம் காமம் அப்படின்னு 4 ரசம். பஞ்சவிதா, கண்ணு, காது, மூக்கு, ரசனை, தொக்கு, இந்த மாதிரி 5 பிரகாரங்கள் இந்திரியங்கள். ஷட் ஆத்மா, சோகம், மோகம், ஜரை, மிருத்யு, பசி, தாகம், இந்த மாதிரி 6 விகாரங்கள் ஸ்வரூபமாக இருக்குது. சப்தத்வக்கு, துவக்கு, மாம்சம், ரத்தம், மேதச, அஸ்தி, மஜ்ஜை, சுக்லம் இப்படின்னு 7 தாதுக்கள். பின்ன அஷ்டவிடவா நவாக்ஷா தசச்சதி த்விககஹ, ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு 2 பட்சிகளாம். இப்படியெல்லாம் வசிக்கிறதே அது உன்னுடைய விருட்சம். இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா உன்னை ஆதாரம் பண்ணி தானே. त्वमेक एवास्य सतः प्रसूतिस्त्वं सन्निधानं त्वमनुग्रहश्च त्वन्मायया संवृतपदस्त्वां சேதசஸ்துவாம் பஷ்யந்தி நானான விபஷ்சிதோ ஏ. இந்த பிரபஞ்ச விருட்சத்துக்கு நீங்கள் ஒருவன்தான் உற்பத்திக்கு காரணமே. பிரசூதி, பல பல விவித ரூபத்தில் நீங்களே எடுத்து மாயா மோகம் இல்லாத விவேகிகளுக்கெல்லாம் தெரியக்கூடிய பகவான். மாயையால் வசப்படுறதும் நீங்கள் தான், உங்களால தான். அந்த மாயையை உற்பத்தி பண்ணதும் நீங்கள், அதில் அதிஷ்டானம் லயமடைய வைக்கிறதும் நீங்கள் தான். விவர்ஷி ரூபாண்யவபோதாத்மா க்ஷேமாய லோகஸ்ய சராச்சரஸ்ய சத்வோபமன்னானி சுகாவஹானி சதா பத்ராணி முகுக்கலானாம். ஞானமய ஸ்வரூபனான நீங்கள் இந்த மாதிரி அத்தனை சராச்சரங்கள்லே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சராச்சரங்களுக்கு க்ஷேமத்துக்காகவும் சத்துவகுணம் சேர்ந்தவையான சத்துக்களுக்கு நிம்மதி கொடுக்கறதுக்கும் அசத்துக்களுக்கு இல்லாமல் பண்ணுறதுக்கும். அதான் சதாம் சுகாவஹானி கலானாம் அபத்ராணி. சாதுக்களுக்கெல்லாம் நிம்மதி கொடுக்கறதுக்கும் அசாதுக்களுக்கு அசத்துக்களுக்கு அழிவை கொடுக்கறதுக்காக பல பல ரூபாணி முகுகு பிபர்ஷி, பல ரூபங்களை நீங்கள் எடுக்கிற சுவாமி. त्वय्यम्बुजाक्षाखिल सत्त्वधाम्नि समाधिना आवेशित चेतसैके तत्पादपातेन महत्कृतेन कुर्वन्ति गोवत्सपदं भवाब्दिं. हे कमलनेत्रा, विशुद्ध सत्वस्वरूपनाன நீங்கள் சமாதியில ஆவேசித சேதசா, ஹிருதயத்துல ஆவேசம் பண்ணி பல ஞானிகளுக்கும் உங்களுடைய பாதத்தை கொடுத்து அது கட்டியா பிடிக்கும்படியாக வைத்து இந்த சம்சார சாகரத்தை தாண்ட வச்சிருக்கேலே. எத்தனை பேர் தாண்டி இருக்கா. ஸ்வயம் சமுத்தீர்ய சுதுஸ்தரம் த்யுமன் பவார்ணவம் பீமம் அபத்ர சௌஹிருதாக பவத்பதாம்போருஹனாவமத்ர தே நிதாய யாதாக சதனுக்ரஹோ பவான். ஹே ஜோதிர்மயா த்யுமன் கூப்பிடுற. ரொம்ப கஷ்டமானதாக்கும் சம்சார சமுத்திரம் பவார்ணவம். இந்த சம்சாரமாகக்கூடிய இந்த கடல் இருக்கே, அது தாண்டது ரொம்ப கஷ்டம். வீரம் வர பயங்கரமா இருக்கு. வர
உங்களுடைய பாதாரவிந்தமாக கூடின அந்த பாதங்களை கட்டியா பிடிச்சால் மட்டுமே இந்த பெரிய கோரமான சம்சாரத்தை தாண்ட முடியும் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் அப்படின்னா பக்தர்கள் எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு கவச்சமா இருக்குது. ஏன்னா பகவான் நாம ராம 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 கிருஷ்ண 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 கிருஷ்ணா நாராயணா நாராயணான்னு சொல்ல 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 அவரை நல்லா கட்டியா பிடிச்சுட்டா இந்த கடலை சுலபமா தாண்டிடலாம். அந்த கப்பல் தானே பகவான், அந்த பாதங்கள் தான் கப்பல் அப்படிங்கிற பவத்பதாம்போருக நாவம். நாவம் அப்படிங்கிறது உன்னுடைய பாதம் தான்ப்பா சுவாமி. அந்த பகவானுடைய பாதத்தை கட்டியா பிடிச்சுட்டா சுலபமா தாண்டிடலாம். அதுதான் பகவான் சதனுகிரகா, அதுதான் அனுகிரகம். பகவானுடைய பாதங்கள் நம்மளுக்கு கிடைச்சு கொடுத்து அது நம்ம கட்டியா பிடிச்சிட்டோம் தவற விடாம அப்படின்னா வேற எதுவும் வேண்டாம் இந்த உலகத்துல. ஏ அந்யே அரவிந்தாக்ஷ விமுக்தமானினஸ்த்வய்யஸ்தபாத விசுத்த புத்தயः. அரவிந்தாக்ஷா, நான் விமுக்தர்கள், மானினஹானா அப்படின்னு நினைக்கிறவா, நான் முக்தி அடைஞ்சவா அப்படின்னு நினைக்கிறவா அவங்கள்ட்ட பக்தி இல்லாம இருக்கா, சித்த சுத்தியே இல்லாம இருக்கா. மற்ற செலவா என்ன பண்றா, கிருச்ரேண பரம்பரம் விஷய சுகத்தை எல்லாம் விட்டு தபச அனுஷ்டானம் பண்றேன் அப்படின்னு பல விதத்துல கஷ்டப்பட்டு உங்களை ஆராதனை பண்றேன்னு சொல்லி இறங்கி ஆனா அது முடியாம கீழே விழுந்து விடுறாளாம். அதப்பதந்தி, இப்படி கொஞ்சம் பேர் கீழே விழுந்து விடுறா பகவான் அடையாம. ததானதே மாதவதாவ காக்வச்சித் பிரஷ்யந்தி மார்காத் வைபத்த சௌஹிருதாக. லக்ஷ்மி வல்லபா, உங்ககிட்ட யாருக்கு பிரேமை சேர்ந்து பக்தியோடு இருப்பாளோ அவ மட்டும் எந்த காலத்திலையும் எப்பவுமே விழமாட்டா. மார்காத்து ந பிரஷ்யந்தி, அவளுடைய வழி தப்பாது, கீழுக்கும் விழுந்துட மாட்டா, மேலுக்கு மேல் அபிவிருத்தி தான் உண்டாகும். ஏ சர்வேஷா, உங்ககிட்ட பக்தி இருக்கிறவாளுக்கு எந்த விக்னமும் இருக்காதே, அத்தனை விக்னத்தையும் தாண்டி அவ கரையேறிடுவாளே அப்படின்னு சுவாமியை வழிபடுறா. சத்வம் விசுத்தம் ஸ்ரயதே பவான். நீங்கள் விஸ்வத்தை காப்பாற்றுறதுக்காகவே சத்வமயமாக தேகிகளுக்கு கர்மம் கொடுத்தும் அதனுடைய பலத்தையும் கொடுத்தும் கர்மமாகவும் பலனாகவும் பகவானே ரூபம் எடுத்துக்கிறாராம். சத்வரூபமாகவும் பகவான் இருக்கார். இப்படி அந்த பகவானை எப்படியெல்லாம் ஆராதனை பண்றாளாம். வேதக்ரியா யோக தபஸ் சமாதிபிகி, வேதாத்தியாயனம் சத்கர்மம் யோக சாதனை தபஸ் சமாதி போன்றவையெல்லாம் வச்சு ஆராதனை பண்ணின்னு இருக்கா அத்தனை பேரும். சத்வம் ந சேத்தாதரிதம் நிஜம் பவேத். எல்லாருக்கும் ஞானத்தை கொடுப்பவனும் ஞானமாக இருப்பவனும் புத்தியாதி குணங்கள்ல பிரகாசிக்க கூடினவனும் சர்வகுணோபேதனுமா இருக்கக்கூடிய பகவான் இங்க அனுமீயத்தே, இங்க அனுமானம் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் வரப்போறேள். ந நாமரூபே குணஜன்ம கர்மபிகி, மனசு இந்திரியங்கள் போன்ற அத்தனைக்கும் சாட்சி பூதனாக இருப்பவன், சூக்ஷ்ம புத்தியால தெரியக்கூடினவன். நாமரூபங்கள் மனசுனால வார்த்தையால சிந்தனை பண்றதுனாலேயே அந்த பகவானுடைய ரூபகுண லாவண்யத்தை புரிஞ்சுக்க முடியாதே. அப்பேற்பட்ட சுலபனும் துர்லபனுமா இருக்கக்கூடிய கிருஷ்ணா பகவானே அப்படின்னு சொல்றார். மேலும் ஸ்ருண்வன் குணம் சம்ஸ்மரயம் சிந்தயன் நாமானி ரூபாணி ச மங்களானி தே. உங்களுடைய புண்ணியகரமான நாமங்கள் ரூபங்கள் யாரெல்லாம் கேட்கிறாளோ யோசிக்கிறாளோ நினைச்சு பார்க்கிறாளோ மற்ற எதுவுமே தியானம் பண்ணா உங்களையே தியானம் பண்றாளோ அவளுக்கு கிரியாசு சரணாரவிந்தையோகோ லௌகிகமும் அலௌகிகவுமான எல்லா கர்மங்கள்லையும் உங்களுடைய பாதத்தை பிடிச்சுண்டு மனசை உங்கள்கிட்டயே அர்ப்பணம் பண்ணிண்டு சம்சார துக்கத்தை தாண்டிடுறாளே. புனர்ஜென்மமே இல்லாம அவளுக்கு இன்னொரு ஜென்மமே இல்லாம உங்கள்கிட்டயே விடுறாளே. என்ன ஒரு அதிசயம், இன்னொரு மகாபாகியம் இது இல்லவா? திஷ்டியாங்கிதம் त्वत् பதகைஹ சுசோபனைஹ தக்ஷ்யாமகாந்தியாம் ச தவானுகம்பிதாம். உன்னுடைய கருணையே அபாரம். இந்த பூமியோடைய பாரத்தை இல்லாம பண்றதுக்காக நீங்கள் சர்வேஸ்வரனான நீங்கள் அவதாரம் பண்ண போறேன். இது பெரிய பாக்கியம். பூமியையும் சொர்க்கத்தையும் உங்களுடைய சின்ன திருவடியால
அந்த கருணையினால அந்த திருவடியை வைத்து நீங்க வரப்போற உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது பெரிய ஆச்சரியம். மத்ஸ்யாஸ்வகச்சப நிருசிம்ஹ வராஹ ஹம்ச ராஜன்ய விப்ர விபுதேஷு கிருதாவதாரஹ त्वं पासिनस्त्रिभुवनं च यथाधुनेश भारं भुवो हरयदूत्तमवन्दनं ते भगवाने மத்ஸ்யம் ஹயக்ரீவன் கூர்மம் நரசிம்மம் வராகம் ஹம்சம் ஸ்ரீராமர் பரசுராமர் வாமனன் போன்ற ரூபங்களெல்லாம் அவதாரம் பண்ணிவிட்டேன். எங்களையும் 3 உலகத்தையும் காப்பாத்தினதுக்கு அப்புறம் இப்போ பூமியோடைய பாரத்தை இல்லாம பண்ணுங்கோ. ஹே எதுஸ்ரேஷ்டா எதூத்தமா உங்களுக்கு நமஸ்காரம் அம்மா என்னட்டு இத்தனையும் அந்த உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பவாசியான விஷ்ணு பகவானை ஸ்துதி பண்ணதுக்கு அப்புறம் தேவகி அம்மாட்டையும் வரலாம் அத்தனை பேரும் சொல்றா. திஷ்டியம்ப தே குக்ஷிகதா பரஹா புமானம்சேன சாக்ஷாத் பகவான் பவாயனஹ. அம்மா பரமபுருஷனான ஸ்ரீ பகவான் எங்களுடைய க்ஷேமத்துக்காக சாக்ஷாத் அம்சத்தோடையே உங்களுடைய பாக்கியத்தினாலையும் உங்க கர்ப்பத்துல இருக்கா. அதனால மிருத்யுவை தரக்கூடிய அந்த கம்சன்டேந்து பயமே வேண்டாம். அதாவது முமுர்ஷோஹோ மிருத்யுவே எதிர்பார்த்துன்னு இருக்க அந்த கம்சன் இருக்காரு, அந்த கம்சர்டேந்து இனிமே உங்களுக்கு ஒரு லெவலேஷன் பயம் கூட வேண்டாம். உங்களுடைய புத்திரன் யாதவர்களை காப்பாற்றுவார். யதூனாம் கோப்தா பவிதா. யாதவர்கள் அத்தனை பேருக்கும் காப்பாற்றுறதுக்காகவே பிறக்க போறார். உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ அத்தனை பேரும் அவளுடைய சொர்க்கத்துக்கு ஸ்துதி பண்ணதுக்கு அப்புறம் அவ கிளம்பி போனா. மேலும் மங்களகரமான குணங்களோட நிரம்பி இருக்கக்கூடிய சமயம் வந்து கொடுத்து காலஹாயர்ஹீவ சமயம் வந்து கொடுத்து அந்த நேரம் பிரம்ம தேவதைகள் ரோஹிணி நட்சத்திரம் அஸ்வதி போன்ற நட்சத்திரங்கள் எல்லாம் சூர்யாதி கிரகங்கள் மற்ற ஜோதிர்கணங்கள் எல்லாம் சாந்தமா எடுத்து சாந்தர்க்ஷா திக்கு அத்தனையும் தெளிஞ்சது. ஆகாயம் நட்சத்திரங்களோட உதயத்தோட கரெக்டா பிரகாசத்தோட இருந்தது. மங்கள வஸ்துக்கள் எல்லாம் நிறைஞ்ச நகரங்கள் கிராமங்கள் கோகுலங்கள் கனிகள் அத்தனையும் சேர்ந்தது. நதிகள் எல்லாம் ஜலம் அழகா சந்தோஷத்தோட ஒழுகிறதாம். தாமரை பூவெல்லாம் விடர்ந்து இருக்கு. பூக்காத்த பூவெல்லாம் பூத்திருக்கான் ராத்திரியில. வன சமூகங்கள் எல்லாம் பட்சிகள் வண்டு இதெல்லாம் சத்தம் போட்டுக்கிறதாம், மதுரமா சத்தம் போடுறதாம். பவவாயு சுகஸ்பர்ஷ வாயுக்கு வாயு வீசுறது எப்படின்னா சுகந்தத்தை கலர்ந்த வாயு. அப்படியே ஒரு சுவாசம் எடுத்துட்டோம்னா அதுல சுகந்தமா இருக்குமா, அவ்வளோ தெளிமையா இருக்குன்னு அர்த்தம். சீதளத்தோட வீசுறது. பிராமணாளுடைய திரேதாக்னி எல்லாம் அழகா ஜொலிக்கிறது, அவளுக்கு புரியறது. அசுரர்களே விரோதம் பண்ணக்கூடிய சஜ்ஜனங்களுடைய ஹிருதயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பிரசன்னமாயிடுதான், மனசுக்கு ஏதோ ஒரு சாந்ததை. பகவான் பிறக்க போறாரே அப்படிங்கறதுனால திவிதின் துந்துபயோ நீதுஹு ஆகாயத்துல துந்துபை வாத்தியம் எல்லாம் முழங்கிறது. கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் பாட்டு பாடுறா, சித்தர்கள் சாரணர்கள் ஸ்துதி பண்றா, வித்யாதர ஸ்திரீகள் அப்சர ஸ்திரீகள் எல்லாரும் சேர்ந்து நிறுத்தம் ஆடுறா. முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் சந்தோஷம் அடையறா. அவெல்லாம் சுமனாம்சி முமுச்சுகு பூக்களை வருஷிக்கிறா. மேகங்கள் சமுத்திரத்தை பார்த்துட்டு முள்ள முள்ள மந்தம் மந்தம் ஜகர்ஜுஹு முள்ள முள்ள கர்ஜனை பண்றதாம். அந்த சமயம் சாக்ஷாத் பகவான் ஆனந்த ரூப பகவன் ஐதேவதாரே பிராப்தே பிரதீப்த பவதங்க நிரீயமானைஹி காந்தி விரஜைரிவ கனா கன மண்டலைர்த்யாம் ஆவ்ருண்வதி விருருச்சே கில வருஷவேலா. ஆனந்த ஸ்வரூபனான பகவான் அவதார சமயம் வந்து கொடுத்துன்னு தெரிஞ்சு கொடுத்து பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலேருந்து பிரசரிக்கக்கூடிய ஷியாமல காந்தியோட வருஷ காலத்தை ஆகாயத்திலேருந்து அத்தனை பிரபஞ்சமும் அனுகூலமாக இருக்கக்கூடிய சமயம். அந்த பிரபஞ்சத்தை பார்த்தாலே பகவான் அவதாரம் பண்ண போறாருன்னு தெரியக்கூடிய ஒரு வேலையா இருந்துதான். அத்தனை பேரும் மனசுல பகவானை கண்டுண்டு தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். எல்லாரும் ஆவலோட பிரபஞ்சம் புல்லிலேந்து அத்தனை முனிவர்கள் வரைக்கும் ரிஷிகள் எல்லாரும் காத்துன்னு இருக்கா. யாதவர்களுக்கெல்லாம் காப்பாத்தா அவளுடைய அழுகையெல்லாம் போக்குறதுக்காக
ஒரு ஜொலிக்கக்கூடிய பகவானை பார்த்துட்டு இருக்கார். அசுரர்கள் எல்லாம் இப்ப பிறப்பரா கம்சன் எதிர்பார்த்துட்டு இருக்காரே இல்லையோ, இப்ப பிறப்பனா அந்த க்ஷணம் பிறப்பறான்னு ஒவ்வொரு மூச்சுக்கு மூச்சா வந்தாச்சான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலை. ராத்திரி நேரம் அத்தனை பேரும் பகவானுடைய அவதாரத்துக்கு வேண்டி காத்துட்டு இருக்கா. எங்க பிறக்க போறாருன்னா நம்மளுடைய மனசுல தான் பிறக்க போறார். இப்போ கிருஷ்ணாவதாரம் கேட்டுன்னு இருக்கோமே இல்லையோ, அந்த கிருஷ்ணர் வெளியில அவதாரம் பண்ணினாரா இல்லையா அப்படிங்கிறது அப்புறம். நம்ம மனசுல அவதாரம் பண்றாரா அப்படிங்கறதான் விஷயம். எல்லாருடைய மனசுலயும் அவதாரம் பண்ற மாதிரி நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாஷயः ஆவிராசீத் யதா பிராச்யாம் திஷீந்துரிவ புஷ்கலः கிருஷ்ணானி பேகனே பாரோ. கிருஷ்ணா வேகம் வா அப்படின்னு காத்துன்னு இருக்கிற அந்த சமயம் பகவான் ஆஷா சுஷீதலதராசு பயோததோயைஹி ஆஷாசிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனீஷு நைஷா கரோதய விதோ நிஷிமத்யமாயாம் கிளேஷாபஹஸ்திரி ஜகதாம் துவம் இஹா விலாசீஹி. அத்தனை பேருடைய கிளேஷத்தை இல்லாம பண்றதுக்காக அந்தகாரம் நிறைஞ்சிருக்கிற சமயம், நிஷீத்தை அர்த்தராத்திரி சமயம், பக்த ஜனங்கள் எல்லாம் ஜனார்தனா ஆவிர்பவின்னு பிரார்த்தனை பண்ணின்னு இருக்கிற சமயத்துல திவ்ய ஸ்வரூபிணியான தேவகி தேவியில அத்தனை பேருடையும் அந்த கரணத்துல வியாபிச்சுன்னு இருக்கக்கூடிய சர்வ குஹாசேனா இருக்கக்கூடிய விஷ்ணு பிராச்சி திஷியில சந்திரன் உதிக்கிறார் போல பகவான் ஆவிர்பவித்தார். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அந்த கிருஷ்ணர் ஆவிர்பவித்திருக்கார். மேலும் அந்த கிருஷ்ணர் எப்படி இருந்தார் போன்ற விசேஷணங்கள் எல்லாம் நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபியः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षद्वर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा. जानकी कांत स्मरणं जय जय राम राम. आंजनेय स्वामिनः जय.